ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செங்கல்பட்டு மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிலேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கான தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. வயதுன்னு பார்த்தோம்னா 18 வயதுக்கு மேலே இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 20/5/2024 கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்குறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். செங்கல்பட்டு மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் செங்கல்பட்டு. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டம் சார்ந்த தன்னார்வலராக பணியாற்ற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. செங்கல்பட்டு மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் எந்தெந்த பிளேசஸில் வேக்கன்சி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஆலந்தூர், தாம்பரம், மதுராந்தகம், திருக்கழுங்குன்றம், உத்திரமேரூர், ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய ஊர்களில் இயங்கும் வட்ட சட்டப்பணிகள் குழுவிற்கு சட்டம் சார்ந்த தன்னார்வலராக சேவை புரிய கீழே குறிப்பிடப்பட்டுள்ள நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆசிரியர்கள், அதாவது ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் உட்பட யாருனாலும் ஆசிரியர்கள் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் வந்து இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். அடுத்து 3வது பார்த்தோம்னா, சமூகம் பணியில் முதுநிலை கல்வி பயிலும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். அடுத்து வந்து அங்கன்வாடி பணியாளர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். மருத்துவர்கள், உடல்நல நிபுணர்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு மாணவர்கள் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்கள், அதாவது அவர்கள் வந்து வழக்கறிஞராக பதிவு செய்யும் வரை வந்து இவங்க வந்து இந்த பதிவு செய்யாமல் இருப்பாங்களா, அவங்களாம் இதுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பதிவு செய்கிற வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அரசியல் சார்பற்ற அரசு சாரா சமூக சேவை நிறுவனங்கள் மற்றும் சங்க பிரமுகர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். மகளிர் குழுக்கள், மைத்திரி சங்கங்கள் மற்றும் வரியோரை உள்ளடக்கிய சுய உதவி குழுக்கள் ஆகியவற்றோட உறுப்பினர்கள் விண்ணப்பிக்கலாம். மாவட்ட வட்ட சட்ட பணிகள் தன்னார்வ பணியாளர்கள் பணிக்கு பொருத்தமாக கருதும் நபர்கள் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது ஃபுல் டீட்டெயில்ஸை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபுல் டீட்டெயில்ஸை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு இது வந்து ஒரு டெம்பரவரி ஜாப் தான், பெர்மனெண்ட் ஜாப் வந்து கிடையாது. அடுத்து வந்து இதர தகுதிகள் வந்து சில இது கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி மதிப்பூதியம் சில கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றிய டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இதர தகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது சட்டம் சார்ந்த தன்னார்வலர்கள் வந்துட்டு இரக்கம், அதாவது எளியோர்களோட புரிந்து கொள்ளும் உணர்வு, அப்புறம் வந்துட்டு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, மனிதனுக்கு வந்து ஒரு உதவி பண்ணுற மென்டாலிட்டியிலேருந்து இருக்கணும், ஹெல்பிங் மைண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மற்றவர்களுக்கு வந்துட்டு உதவும் வகையில் வந்துட்டு அவங்களோட தகுதிகள் வந்து இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வயதுன்னு பார்த்தோம்னா 18 வயதுக்கு மேற்பட்டவராக வந்து இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மதிப்பூதியம் அப்படின்னு பார்த்தோம்னா, வேலை பணிபுரியும் முழு நாள் ஒன்றுக்கு ரூபாய் 500 மதிப்பூதியமாக வழங்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்னைக்கு வந்து நம்ம வேலைக்கு போகிறோமோ அன்னைக்கு வந்து 500 ரூபாய் வந்து மதிப்பூதியமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா, விண்ணப்பிக்க கடைசி நாள் 20/5/2024 மாலை 5 மணிக்குள் வந்துட்டு இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு, அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும், இது வந்து நிறைய எல்லா டிஸ்ட்ரிக்குமே கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து ஒவ்வொரு டேட் வந்து லாஸ்ட் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா 20ஆம் தேதி வந்து லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. மற்ற மாவட்டத்துக்கான வீடியோஸுமே கொடுத்துருக்கோம். நம்மளோட சேனல் வீடியோஸில் இருக்குது, அதையுமே போய் பார்த்துக்கோங்க. செங்கல்பட்டு மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் ஆலந்தூர் வட்ட சட்டப்பணிகள் குழு, அதாவது எந்தெந்த பிளேஸ் நம்ம ஃபஸ்ட்டு இதிலே பார்த்தோம் இல்லையா, அதை தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி எல்லா பிளேஸ்லையும் சேர்த்து மொத்தமாக 50 நபர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. விருப்பமுள்ளவர் நபர்கள் வந்துட்டு நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ நம்மளோட விண்ணப்பத்தினை, அதாவது அதுக்கான ஃபார்மெட்டு கொடுத்துருக்குறாங்க. அதையுமே நான் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதில் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. அந்த விண்ணப்பத்தை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, நிரப்பி பதிவு தபாலில் கீழே அதாவது ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க, அதையுமே கொடுத்துருக்கேன். அந்த முகவரிக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, 20/5/2024 அன்று மாலை 5 மணிக்குள் அல்லது அதற்கு முன்பாக கிடைக்க பெறுமாறு நம்ம வந்து அனுப்பி வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 20/5/2024 அப்புறம் 5 மணிக்கு பிறகு வரும் விண்ணப்பங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். முகவரி பாருங்கள், செயலாளர், செங்கல்பட்டு மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, மாற்றுமுறை தீர்வு மையம், ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், செங்கல்பட்டு 603001.
அட்ரஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஃபுல் டீட்டெயில்ஸை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். மேற்படி சட்டம் சார்ந்த தன்னார்வலர்களுக்கு கடமை சேவை மட்டுமே, உத்தியோகம் கிடையாதுன்னு கொடுத்துருக்குறாங்க. தற்காலிகமானது மற்றும் அதற்கு ஊதியம் எதுவும் இல்லை. சேவைக்கு வந்துட்டு தகுந்த மதிப்பூதியம் மட்டுமே அளிக்கப்படும் என்பது தெரிவிக்கப்படுகிறது. மெயின் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த நேர்காணல் தேதி மற்றும் இடம் மே 29ஆம் தேதிக்கு முன் விண்ணப்பதாரருக்கு வந்து தொலைபேசி அழைப்பு மூலமாகவோ அல்லது குறுஞ்செய்தி SMS மூலமாக வந்துட்டு நாங்கள் வந்து தெரிவிப்போம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மற்ற விவரங்களுக்கு பார்த்தோம்னா செங்கல்பட்டு மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அலுவலகத்தையோ அல்லது அருகில் உள்ள வட்ட சட்டப்பணிகள் குழுவையோ அணுகவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. விண்ணப்பத்தினை செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்தின் பின்வரும் இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போனோன்னா இந்த செங்கல்பட்டு மாவட்டத்துக்கான அந்த விண்ணப்ப படிவம் வந்து நமக்கு கிடைக்கும். அதை டவுன்லோட் பண்ணி நம்ம ஃபில் பண்ணி அவங்களுக்கு அனுப்புகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. டேரெக்டாக நலம்பே கொடுக்கலாம். இது எப்படி ஃபில் பண்ணணும்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்ட சொல்லியிருக்கிறாங்க. ரீசெண்ட் டைமில் எடுத்திருப்போம் இல்லையா, அந்த ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்து பெயர் கேட்டிருக்காங்க. கேபிட்டல் லெட்டரில் வந்து எழுத சொல்லியிருக்கிறாங்க, எழுதிருங்க. அடுத்து பாலினம், ஆனா பெண்ணா திருநங்கை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் எதை சார்ந்தவங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து வயதுன்னு பார்த்தோம், உங்களோட வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதை எழுதிருங்க. அடுத்து தகப்பனார் பெயர் அல்லது கணவரோட பெயர் வந்து இதில் எழுதணும், இதை எழுதிருங்க. அடுத்து கல்வி தகுதிகள், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க லாஸ்ட்டாக முடித்தது வரை உள்ளதை எழுதணும். அடுத்து தொழில் சார்ந்த கல்வி தகுதிகள், டெக்னிக்கல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எது இருந்துச்சுன்னா அதை எழுதிருங்க. அடுத்து சாதி மற்றும் பிரிவு, நீங்கள் என்ன கேஸ்ட்டு என்ன கம்யூனிட்டியை சார்ந்தவங்கன்னு சொல்லி எழுதிருங்க. அடுத்து மதம், என்ன மதத்தை சார்ந்தவங்கன்னு சொல்லி இதில் எழுதணும். அடுத்து அலுவலக விலாசம், ஆஃபீஸ் அட்ரஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கொடுத்துருங்க. அடுத்து வசிப்பிட அட்ரஸ், உங்களோட வீட்டு அட்ரஸை வந்து கொடுத்துருங்க. அடுத்து தொழில், நீங்கள் வந்து என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, அதை கொடுத்துருங்க. அடுத்து தொலைபேசி எண் கேட்டிருக்காங்க. உங்களோட டெலிஃபோன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதை கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஹைஃபன் போட்டுருங்க. கைபேசி எண் இது வந்து கட்டாயம் கொடுக்கணும். ஏன்னா நமக்கு வந்து மொபைலில் தான் நமக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவோம். அது மாதிரி SMS அனுப்புவோம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கும்போது கைபேசி எண் மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறதை கொடுங்க. அடுத்து மின்னஞ்சல் முகவரி, மெயில் ஐடியுமே நீங்கள் யூஸ் பண்ணுறதை வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. சப்போஸ் வந்து நமக்கு மெயிலும் தெரிவிக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து நீங்கள் வந்து எந்த பகுதிக்கு வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 பிளேசஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆலந்தூர், தாம்பரம், மதுராந்தகம், திருக்கழுங்குன்றம், ஸ்ரீபெரும்பத்தூர், உத்திரமேரூர் அடுத்து காஞ்சிபுரம், இந்த மாதிரி ஒரு 7 பிளேஸ் கொடுத்துருக்குறாங்க இல்லையா. இதில் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை வந்து சைடில் வந்து டிக் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து தாங்கள் ஏற்கனவே சட்டம் சார்ந்த தன்னார்வலராக பணிபுரிந்திருந்தால் விவரம் மற்றும் செய்த பணிகள் குறித்து தெரிவிக்கும். நீங்கள் ஆல்ரெடி சப்போஸ் இந்த சட்டம் சார்ந்த தன்னார்வலராக வந்து வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி இதில் வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து குற்ற வழக்குகளில் ஏதேனும் சம்மந்தப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் என்ன டீட்டெயில்ஸ் சொல்லி மென்ஷன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒரு ஹைஃபன் போட்டுருங்க. அதாவது அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எது இருந்துச்சு அப்படின்னா, அதாவது சப்போஸ் நீங்கள் அவார்ட்ஸ் ஏதாச்சும் வாங்கியிருக்கிறீங்க, சர்டிஃபிகேட் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா, சட்டம் சார்ந்த சர்டிஃபிகேட் இருக்குல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணி இதில் கொடுங்க. அடுத்து 4 இடம் கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துட்டு உங்களோட சைன் போட்டுருங்க. மேற்கண்ட விவரங்கள் உண்மையென உளமாற உறுதி கூறுகின்றேன். சட்டம் சார்ந்த பணிகள் இது வந்து ஒரு நிரந்தர பணி கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம், ஒரு டெம்பரவரி ஜாப் தான். அது மாதிரி ஊதியம் எதுவும் கிடையாது. நம்மளோட சேவைக்கு மட்டும்தான் தகுந்த அளவில் மதிப்பூதியம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. பணி நிரந்தரம் செய்ய சொல்லி நம்ம எந்த ஒரு கோரிக்கையும் வந்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பதாரரோட கையெழுத்து கேட்டிருக்காங்க. இதையுமே கரெக்டாக கொடுத்துருங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனல்லேருந்து நிறைய நியூ ஜாப்க்கான அப்டேட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோஸும் பாருங்கள், மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.